மிக சிறப்பான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுத்த நமது அருமை பாட்டாளி மகளிர் சங்க பொறுப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க கூட எல்லார் கூடயும் நம்ம பொதுக்குழு முடிச்ச பிறகு நானும் பசுமை தாயகம் தலைவரும் மேடையில் தான் நின்றுட்டு இருப்போம். எல்லாரும் வந்து எங்க கூட போட்டோ எடுத்துக்கலாம், தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம். இப்ப யாரும் ஏன்னா இப்ப தாமதம் ஆயிடுச்சு, நீங்க வரத்துக்கும் தாமதம் ஆயிடுச்சு, அதனால நானும் கொஞ்சம் தாமதமா வந்திருக்கிறோம். நாங்க வந்திருக்கிறோம். நம்ம இப்ப பொதுக்குழு இப்போ தொடங்க.
பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மகளிர் சங்க மாநில பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், நம்முடைய சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்று தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 108 தொகுதிகளிலே நம்முடைய தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திய நம்முடைய பசுமை தாயகத்தின் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களையும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் நம்முடைய காஞ்சிபுரம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் அவர்களையும், திருமதி நிர்மலா ராசா அவர்களையும், மற்றும் செல்வம் அவர்களையும், சிலம்பி செல்வி அவர்களையும், நம்முடைய டாக்டர் அம்மா தமிழரசி அவர்களையும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சின்னையாவனுடைய மகள் சங்கமித்ரா அவர்களையும் மற்றும் இந்த மகளிர் சங்க கூட்டத்திற்கு சம்யுக்தா அவர்களையும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்களையும், இங்கு வருகை தந்திருந்த நம்முடைய அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் மற்றும் உடன் வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இந்த பாட்டாளி மகளிர் சங்கம் இனிதே தொடங்க இருக்கின்றது. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இந்த மாநில மகளிர் சங்க பொதுக்குழுவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழுவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பெண்களின் பாதுகாவலர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும், பெண்கள் எங்கெங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் இருக்கிறேன், சிங்க பெண்களே எழுந்து வாருங்கள் என்று குரல் கொடுக்கும் நமது அன்னியார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா சக்தி அம்மாள் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் ராவணன் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் மற்றும் மாநில மகளிர் சங்க தலைவர் நிர்மலா அம்மா, அந்த அம்மா டாக்டர் தமிழ்ச்செல்வி அம்மா மற்றும் சிலம்பு செல்வி செல்வம், சோபனா, கீதாரமணி, கஸ்தூரி அவர்களுக்கும், வருங்கால இளம் சிங்கம் நமது சம்யுக்தா அவர்களுக்கும், வருகை புரிந்துள்ள மாநில, மாவட்ட, பகுதி, ஒன்றிய மகளிரணியை சார்ந்த சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அப்படியே பேசிட்டுமாண்ணா? இன்றைக்கு நம்ம மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சர் KN நேரு அவர்கள் திமுகவின் சாதனைகளை மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் ஒப்பிட்டு அந்த திமுகவின் சாதனைகளை ஒவ்வொருவருக்கும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒரு திமுகவின் சாதனை ஒரு 5 நான் சொல்ல விரும்புறேன். தெருவுக்கு தெரு மதுக்கடையை திறந்து வைத்தது திமுகவின் சாதனை. பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் சுலபமாக விற்கிறது, அது ஒரு திமுகவின் சாதனை. அதோடு மட்டுமல்லாமல் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தலைவிரித்து ஆடுகிறது, இதுவும் திமுகவின் சாதனை. விலைவாசி உயர்வு என்ன அளவுக்கு ஏறி இருக்கின்றது மகளிருக்கு தெரியும். ஒவ்வொரு பொருள் விதை நெல் முதல் மளிகை சாமான் வரை மற்றும் அனைத்தும். அது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு 3 முறை வீட்டு வரி, மின்சார வரி உயர்வு. அதுக்கு அடுத்தது நீங்க மகளிர்லாம் வந்திருக்கீங்க, இலவச பஸ் கட்டணம். எப்படி எல்லாருக்கும் இலவச பஸ் கட்டணம் எப்படி எல்லாம் மகளிரை ஏமாத்துறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம பஸ் கட்டணம் இலவசம் சொல்லிட்டு போறோம், நம்ம வீட்டில் இருக்க நம்ம அப்பா, அண்ணன், தம்பிங்க, நம்ம பிள்ளைங்க போறதுக்கு 3 மடங்கு வசூல் பண்றாங்க. இது எப்படி எல்லாம் ஒரு மகளிரை ஏமாத்துறன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, நிறைய சொல்லலாம் திமுக பத்தி. நாங்க பாட்டாளி மகளிர் சங்கத்தின் சேர்ந்த சகோதரிகள்
உங்கள் சாதனைகளை வீடு வீடாக நிச்சயமாக சொல்வோம். இது சாதனை அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க மருத்துவர் ஐயா செய்தது, சின்னையா செய்ததெல்லாம் என்னன்னு அர்த்தம்? 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தவர் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள். அது மட்டுமல்ல, பூரண மதுவிலக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா பூரண மதுவிலக்கு என்று 40 ஆண்டுகளாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்கள் சின்னையாவும் தான். அதே மாதிரி போதைப் பொருளை ஒழிப்பதற்காக குரல் கொடுத்தவர் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் தான். இதுக்கு பேர் சாதனையா இல்ல நீங்க பண்றதுக்கு பேர் சாதனையா வேதனையா என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மக்கள் நாம் அனைவரும், பெண்கள் நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்று மாநிலங்களவை உறுப்பினராக நம்ம சின்னையா அவர்களை தேர்ந்தெடுத்தது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. இது நம்ம அண்ணனுக்கு கிடைத்த முதல் வெற்றி, பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த முதல் வெற்றி. அடுத்ததாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நம் அண்ணனாகவும் அண்ணியாகவும் நினைத்து நாம் அனைவரையும் வெற்றி பெற செய்து நம் அண்ணனிடம் ஒப்படைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்னு சொல்லிட்டு சுருக்கமா சின்னையா பேச சொல்றாங்க. அடுத்ததாக நம்முடைய செல்வி செல்வம் அவர்கள் நம்முடைய திருநெல்வேலி ராதாபுரம் 4 நேரினுடைய மாவட்ட செயலாளரும் திருமதி சகிலா அவர்கள் இப்பொழுது உங்களுடைய கருத்துக்கள் வழங்குவார். இன்று மாநில மகளிர் குழுவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மருத்துவர் அன்புமணி அவர்கள் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று மாநில பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இன்று மாநில மகளிர் குழுவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து மகளிர்கள் வந்து மிகவும் வண்ணமயமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மகளிர் என்பது ஒரு வீட்டினுடைய ஆணிவேர். ஒவ்வொரு மகளிரும் எவ்வளவு ஆழமான உறவுகளை வீட்டோடு வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வீடு மிகவும் செழுமையாகவும் வலிமையாகவும் இருக்கும். அதுபோல இன்று இங்கு வந்திருக்கும் நமது மகளிர் அனைவருக்கும் ஒரு செய்தியை கூறுகின்றேன். நம்ம கட்சியினுடைய ஆணி வேறே இந்த மகளிர்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முன் உதாரணமாக இன்று மகளிர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதற்கு வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்று ஒவ்வொருவரிடமும் போய் ஒரு நாளைக்கு 5 பேரிடமாவது போய் கூற வேண்டும். நம்முடைய கட்சியினுடைய பெருமைகள், அதனுடைய சாதனைகள், நம்ம மருத்துவர் ஐயா சின்னையாவுடைய சாதனைகள் என்ன அப்படியெல்லாம் கூறணும். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி இந்த கடந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் மக்களிடையே போய் கூற வேண்டும். இன்று முதல்வர் தொகுதியில் SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த அவருடைய தொகுதியில் 1,82,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் அவங்க ஜெயிச்சது எல்லாமே போலித்தனமான வாக்குகளால தான் என்ன செய்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. 2026 மேலும் தன்னுடைய நிர்வாக திறமையே இல்ல, யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை வச்சு வாஸ்துக்கிட்டு அதை பற்றி சொல்லுகிற நமது முதல்வர் எப்படி ஒரு நல்ல நிர்வாகத்தை தமிழகத்திற்கு கொடுக்க முடியும் என்பதை மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மகளிரும் அதனை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு
நமது மருத்துவர் சின்னையா அவர்களுடைய ஆலோசனையின்படி 2026 தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாண்டிச்சேரி மகளிர் அணி செயலாளர் ஏபல் அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நம்ம கணவன்மார்களுக்கு முதலில் ஒரு நன்றியை கலதோஷமாக எழுப்பணும். ஏன்னா அவங்களால தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். நீங்க போங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல நம்ம மகளிர் சார்பா அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணணும். நம்ம அண்ணன் 108 ஆம்புலன்ஸ் விட்டு இந்த உலகத்துக்கு பெரிய சாதனை படைச்சாங்க. நம்ம அண்ணி இப்ப 108 நாள் நிறைவு பெற்று ஒரு சிங்கப்பெண்ணாக உக்காந்து இருக்காங்க. எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாம. இந்த 108 தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னும் 108 நாட்டு இப்பதான் தொடங்கின மாதிரி இருந்தது அண்ணி பயணம் போனது. இப்ப பாத்தீங்கன்னா உடனே முடிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாடு மக்கள் பெண்கள், குறிப்பா பெண்கள் ரொம்பவும் வருத்தத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணியை பார்க்காம இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கீதாராமணி, ஒரு நிமிடம். ஐயா உள்ளிட்ட சிங்கப்பெண் நமது அண்ணி அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்களை உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாட்டாளி மக்கள் கட்சி சாதாரணமானது கிடையாது. அனைத்து கட்சியும் எடுத்துக்கொண்டால் மொத்தத்தில் சொல்லப்போன மக்கள் தொகையில பெண்கள் பாதி இடம் இருந்தாலும், ஆனால் கட்சியில பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலையும் சரி, அண்ணா திமுக கட்சியிலையும் சரி, எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் நம்ம மகளிர்கள் நிறைந்து இருப்பது நமது பாட்டாளி மகளிர் சங்கத்தில் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்று மட்டுமல்ல 1998 நடைபெற்ற 100வது மாநாட்டிற்கே நிறைய மகளிர்கள் உறுப்பினராக நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரை நமக்கு உள்ள கொள்கைகள் அதிகம். நம்ம கொள்கையை ஏற்று கொள்கை பிரகாரம் நடத்தி கொண்டிருப்பவர் நம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நம் ஐயா அவர்களும் கொள்கையை ஏற்று கொள்கை பிரகாரம் நடைமுறைப்படுத்தும் கட்சி நமது பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக எல்லாம் கொள்கையை சொன்னவங்க ஒண்ணு, ஆனா நடைமுறைப்படுத்தவில்லை என்பது இந்த தருணத்தில் நமது பாட்டாளி மக்கள் கட்சியில் மகளிருக்கு என்று கொள்கைகள் இருக்கிறது. அந்த மகளிர் கொள்கைகள் என்னவென்றால் மது ஒழிக்கும் கொள்கை, ஆபாசத்தை ஒழிக்கும் கொள்கை. இதை ரெண்டையும் நாம் முன்னெடுத்து அனைத்து மகளிரும் செல்ல வேண்டும் என்பதை தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சோபனா அவர்கள், ஒரு நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணே எழுந்து வா மகளிர் உரிமை மீட்பு பயணம் வெற்றிகரமாக நடத்தி கிராமத்தில் உள்ள அனைத்து மகளிர்களின் எழுச்சியை உண்டாக்கிய எங்கள் அண்ணி அவர்களை வாழ்த்தி மகளிர் சங்கம் சார்பாக வாழ்த்தி இதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026 திமுக ஆட்சியை வேரோடு கருவறுப்போம் என்று கூறி மகளிர் அனைவரும் பரப்புரை ஏற்று இந்த பரப்புரை நோட்டீஸை ஏற்கனவே கிராமந்தோறும் மகளிர் கொடுத்து கொண்டு இருக்கோம். இன்னும் சிறப்பாக செஞ்சு 2026 நம்ம முழுமையா வெற்றி அடையணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக திருமதி செல்வி செல்வம் அவர்கள். பாட்டாளி மகளிர் சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது இனமான அண்ணன் அன்புமணி அவர்களே, நமது பெண்களுக்கெல்லாம் எழுச்சிகளை உண்டாக்கி கிராமம் தோறும் சென்று இன்று தமிழகத்தையே மாற்றி போட்டுக் கொண்டிருக்கிற நமது முனைவர் சௌமியா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் வருகை தந்திருக்க தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். நம்மளுடைய வேலை திட்டம் என்னவென்று அண்ணி அவர்கள் இன்றைக்கு 100 நாள் பயண திட்டத்தில் காட்டிவிட்டார்கள். தமிழகத்தில் நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் நம்ம பாட்டாளி மகளிர் சங்கத்துடைய வேலை. தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட ஒரு சீட்டு வரக்கூடாது.
இருக்கிற பாட்டாளி மகளிர் சங்கம் அத்தனை பேரும் கிராமம் தோறும் போய் இன்னும் 2 மாசத்துக்கு நம்மளுக்கு அதுதான் வேலை. அவங்க சாதனைகளை சொல்லி ஓட்டுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சிடலாங்கிற கனவை பழிக்க விடக்கூடாது. நமக்கு இரவு பகலாக இன்னைக்கு பாட்டாளி மகளிர் சங்கத்தை நாம் மிக தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் இன்னைக்கு திமுக அரசு திட்டிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அவங்க பணத்தால அதை மூடிடலான்னு மறைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய பாட்டாளி மகளிர் சங்கம் தீவிரமாக கிராமம் தோறும் இறங்கி அவர்களை பின்னுக்கு தள்ளி நம்மளுடைய கூட்டணி ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தி, பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் மருத்துவர் சின்னையா தவிர எந்த ஆளும் கிடையாதுங்கிற அதையும் உறுதி செய்ய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணனும் அண்ணி எப்படி உழைக்கிறாங்களோ அது நம்மளுக்காக தான். அதே போல நீங்கள் நம்மளுடைய சொந்தங்கள் அனைவரும் தீவிரமாக இறங்கி நாம் செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்ததாக மருத்துவர் தமிழரசி அம்மா அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம், மகளிர் தின வாழ்த்துக்கள். நாங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் வேணாம். நமக்காக பேசுறதுக்கு 2 பேர்கள் இருக்காங்க. நம்ம சின்னையா மாதிரி வழி நடத்த வேறு ஒரு தலைவர் இல்லை. அவரை எத்தனை சூழ்ச்சிகள் செய்து வீழ்ச்சி அடைய செய்தாலும் நான் வீழ்வேனா அப்படின்னு சொல்லி நேற்று கூட எம்பி ஆயிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி. அதே போல எங்க சிங்கப்பெண் எப்படி வராங்க, எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஓய்வு இல்லாம சாப்பிட்றாங்கன்னு தெரியல, ஒரு காப்பி கூட குடிக்க நேரம் இல்லாம மக்களை பார்த்து பார்த்து மக்களும் அவர்கள் சொல்வதை கேட்டு நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முடித்து வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாம் போய் தெரு பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம்லாம் பண்ணுவோம். நம்ம அங்க பேசுவோம் கிராமத்துல. இங்க பேச வேணாம், அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறத கேட்டுட்டு போய் நம்ம செயல்பட்டு நம்ம சின்னையா உழைத்த உழைப்புக்கும் நம்ம சௌமியா அன்புமணி உழைத்த உழைப்புக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். வரும் எலெக்ஷன்ல யாருக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லைன்னா கோச்சிட்டு இருக்காம யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அது நம்ம சின்னையா நம்ம சௌமியா அவங்க நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் கரங்களை வலுப்படுத்த எத்தனை தொகுதி நம்ம நிற்கிறோமோ அத்தனை தொகுதியிலையும் எம்எல்ஏவாக நம்ம ஜெயிச்சு காட்டணும். இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். எங்கள் செல்லக்குட்டியும் வந்திருக்கு. செல்லக்குட்டியை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிலம்பு செல்வி அவர்கள். மாநில மகளிர் அணி பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்றிருக்கின்ற மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்று கிட்டத்தட்ட 108 கூட்டங்கள் பெண்களுக்கு, சிங்க பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மிக சிறப்பான கூட்டங்களே குறுகிய நாளில் இந்த கடைசிக்கும் அதாவது காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மிக சிறப்பாக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய கூட்டங்களை நடத்திய முனைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட அனைவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு மருத்துவர் சின்னையா அவருக்கு பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதுடன் ராஜ்யசபா எம்பி ஆனது மட்டுமல்ல அமைச்சராகவும் ஆக வேண்டும் என்று இங்க இருக்கிற பெண்கள் சார்பாக வாழ்த்துக்களை கூறி அம்மா கிட்டத்தட்ட 52 விழுக்காடு நம்ம பெண்கள் தான் இருக்கோம். வாக்காளர்களில் 52 விழுக்காடு பெண்கள் இருக்கோம். திராவிட திமுக கட்சி என்ன நினைக்குதுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் அரசு பெண்கள்கிட்ட ராத்திரியோட ராத்திரியா 1000 500 ரூபாயா கொடுத்தா நீங்க வாக்கு வலிச்சிடுவீங்கிற நம்பிக்கையில தான் தேர்தலில் அவங்க களமே காண்றாங்க. 1000க்கும் 500க்கும் நம்ம வாக்களிச்சுட்டு நம்ம 3-4 தலைமுறையை அழிச்ச இந்த திராவிட கட்சிக்கு
வாக்கு அளிக்கணுமா, வாக்கு அளிக்க கூடாதா, யாருக்கு வாக்கு அளிக்கணும், யாருக்கு வாக்கு அளிக்க கூடாது என்கிறத முடிவு பண்ணி இந்த தேர்தலை நாம் களம் கண்டு இந்த திராவிட ஆட்சியை அடியோடு வேரோடு நம்ம வந்து ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காசாம்பு பூமாலை அவர்கள். இந்த மகளிர் பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய சின்னையா அவர்களே, செங்கப்பெண் அவர்களே, அனைவருக்கும் இந்த உள்ளிட்ட மகளிர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சின்னையா அவர்களும் சிங்கப்பெண் அவர்களும் 100 நாள் பயணத்தில் சிறப்பான வெற்றியாக இருக்கு. ஆனால் அதனால் எல்லாரும் விழிப்பாக இருக்கின்றோம். இங்கு ஐயா அவர்களும் சிங்கப்பெண் அவர்களும் என்ன கருத்து சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு நாம் அனைவரும் சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சியை எக்காரணம் கொண்டு ஒழித்து கட்ட வேண்டும். ஆனால் பெண்கள் நாம் பார்த்தால் அதை சாதிக்கலாம். ஆகையால் இன்னைக்கு ஐயா அவர்களும் சிங்கப்பெண்ணும் கூறுவதை கேட்டு நாம் சிறப்பான முறையில் தேர்தல் வேலை செய்ய வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தபடியாக நம் மூத்த முன்னோடி சக்தி கமலா அம்பாள் அவர்கள். ஆமாம், ஒரே நிமிஷம், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தபடியாக நம் நிர்மலா ராஜா அவர்கள், நம்மளை எல்லாம் வழி நடத்தக்கூடிய மாநில மகளிர் சங்க தலைவர் நிர்மலா ராஜா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். இந்த முக்கியத்துவமான பொதுக்குழு கூட்டம், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய தற்போது பொறுப்பேற்றிருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும், பெண்களின் பாதுகாப்பு திலகம் சௌமியா அம்மா அவர்களுக்கும் உள்ளிட்ட சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பெண் உரிமை பயணம் சிங்கப்பெண்ணை எழுந்து வா, இந்த பயணத்தை சிறப்பாக கிட்டத்தட்ட 35 தொகுதிகளில் வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டு, அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டி போட்டு கூட்டம், மகளிர் சங்க கூட்டம், அந்த கூட்டத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடித்துவிட்டு வட மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி கூட்டம்னு நினைச்சோம். ஆனால் 2 நாளைக்கு முன்னே 8ஆம் தேதி தென் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 2000 3000 பெண்கள் வரை அங்கே கூடி நின்று நம்முடைய சௌமியா அம்மா அவர்களை வரவேற்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த மாதிரி இன்னும் நிறைய தொகுதியை பார்த்துருக்கலாம் தென் மாவட்டத்தில். இப்போ தேர்தல் நேரம் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த பொதுக்குழுவோடு நம்ம கூட்டம் முடிகின்றது. இந்த இப்போதும் நம்ம பெண்கள் அதிகாரத்துக்கு வரணும். பெண்கள் அதிகாரத்துக்கு வரணும்னாக்கா இந்த அலங்கோல ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதனால இங்க வந்திருக்கும் பெண்கள் பொறுப்பாளர்கள் தான் எல்லாரும். அந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் பொறுப்புக்கு வரணும். அதற்கு நம்ம கடுமையாக உழைக்கணும். ஒவ்வொரு கிராம வாரியாக சென்று அந்த கிராமத்தில் வீடு வீடாக போகணும். வீடு வீடாக சென்று இந்த திமுகனுடைய அராஜக ஆட்சியை எடுத்து சொல்லணும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னர் 2.5 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு சாகடிக்கப்படுகிறது. இந்த அவல நிலையெல்லாம் சொல்லி நாம எல்லாம் நம்ம அன்புமணி ஐயாவும் நம் சௌமியா அம்மா அவர்களும் சொல்வதை கேட்டு இந்த ஆட்சியை நல்லாட்சியாக உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நம்முடைய அரியலூர் பெரம்பலூர்ல இருந்து பெண்கள் வந்திருக்காங்க. ஆண்கள் உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. அடுத்தது நம்முடைய அன்பிற்குரிய சக்தியம்மா காஞ்சிபுரம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் நமக்கெல்லாம் சக்தியம்மா வந்து எழுச்சுரையாற்றுவார்கள். மாநில மகளிர் சங்க குழுவிற்கு
நமக்கெல்லாம் தலைமையேற்று மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் ஐயா அவர்களே, நம்முடைய எதிர்காலத்தின் தலைவர் அவர்களே, சிங்கப்பெண் சிங்கப்பெண் என்று சொல்கிறார்கள். அவங்க சிங்கப்பெண் அல்ல, அதுக்கு மேலே உயர்ந்த பெண்மணி. இந்த தமிழ்நாட்டையே சுற்றி வளைச்சு போட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்கிறவங்களா எல்லாரையும் மிஞ்சிட்டாங்க. பெண்கள் தமிழ்நாட்டில் பெண் என்று சொன்னால், தமிழ்நாடுல இந்தியாவில் ஒரு பெண் என்று சொன்னால் அது அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல பெரிய கையை தட்டுங்க. போற இடங்கள்லாம் வந்து மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கணும். அதுவா போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு மகளிர்களை கூட்டி கூட்டி சந்தோஷப்பட வைத்தார்கள். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நான் சின்ன பொண்ணு ஆயிட்டேன். உங்களை பார்க்கும்போது 87 வயசுல சொல்லுவீங்க, என் குரல் எப்படி இருக்குது? நான் கடைசி வரை ஒழிப்பேன். இந்த மக்களுக்காக வந்தேன், இந்த மது ஒழிப்பிற்காக வந்தேன். இதை ஒழித்தே தீர்ந்தால்தான் நான் போவேன் மேல. அது வரைக்கும் நான் போக மாட்டேன், உங்ககிட்ட தான் இருப்பேன். இதை ஒழிக்க வேண்டுமல்ல, யாரால ஒழிக்க முடியும்? யாரால் ஒழிக்க முடியும்? மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களால் தான் முடியும், வேற யாராலும் முடியாது. எந்த ஜாதியாவது, எந்த கட்சியாவது, எந்த இதுவாது யாராச்சும் மது பற்றி போராடினாங்களா? இல்லையே. நான் ஏன் வந்தேன்? என் வேலையை விட்டுட்டு எதுக்காக வந்தேன்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே. 40-50 வருஷமா நான் சுத்தாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை, எல்லாத்தையும் போகாத ஜெயில் இல்லை. இன்னைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். சின்னையா என்ன போய் என்று சொன்னாலும் நான் கட்டுப்பட மாட்டேன். நான் இந்த மக்களுக்காக வந்துவேன். அதனால உங்களை கூட இருப்பேன். ஏன்னா உங்களை பார்த்தா தான் எனக்கு உயிர் இருக்கும், நான் தெம்பா இருப்பேன். அதனால நீங்க எல்லாரும் மதுவை ஒழிக்க வேண்டும். இது நாடா? இது நாடா? இது நாடா? இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அழிக்க வேண்டுமானால் பெண்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. நீங்க எல்லாம் வரீங்க, எல்லாம் போறீங்க, போயிட்டு தயவு செய்து நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அதை மாதிரி நீங்க செய்யுங்க. தயவு செய்து ஒரு ஒன்றியத்தில் ஒரு மகளிர் இருந்தா ஒரு கிளையில போய் ஒரு கிளையா போய் அங்க உக்காந்து 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 1 மாசம் செய்யுங்களேன், 1 வருஷத்தை செய்யுங்களேன். எங்க சிங்கப்பண்ணுங்களே, அவங்க வந்து இந்த ஒரு தடவை சுத்தினாங்களே, இந்த அடுத்த 5 ஆண்டுல சுத்தனா அவங்க சிங்க பெண் அல்ல, உயர்ந்த பெண். இந்த கிரீடத்தை தாங்கக்கூடிய, அந்த நாட்டை தாங்கக்கூடிய, இந்தியாவை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக அன்னை தெரசாவாக வருவார்கள். நான் பேசுறேன். அதனால இப்போ இன்னைக்கு இந்த கூட்டம் மகளிருக்கு 8ஆம் தேதி கூட்டணும்னு வந்தாங்க. ஆனால் 8ஆம் தேதி கூட்ட முடியல, 10ஆம் தேதி கூட்டி இருக்காங்க. இந்த மகளிர் தினத்தை பத்தி நான் தான் பேசணும். இந்த உலகை உயிராக்கினது யார்? இந்த உலகை ஆண்டது யார்? பெண் தான். இந்த உலகை குரல் அதாவது அந்த உலகத்தை ஒரு பெண்ணு தான் உருவாக்கினா. ஒரு உயிரை உருவாக்கி உலகத்தில் உயிராக்கி மனித இனத்தை உருவாக்குறது யாரோ பெண்ணு தான். அதனால தான் ஒரு குடும்பம் உருவாச்சு. குடும்பம் உயர்ந்த குடும்பமாச்சு, அப்புறம் சமூகமாச்சு, அப்புறம் நாடாச்சு, அப்புறம் எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்கிறோம் நம்ம எல்லாம். ஏன்னா அந்த பெண்ணுன்ற அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு பெண் என்பது அன்பின் உருவம், ஒரு பெண் என்பது அழகின் சிகரம், ஒரு பெண் என்பது அதாவது அறிவில மந்திரி, ஒரு பெண் என்பது தியாகத்தின் மறு உருவம். இப்படி எல்லாம் நிறைய சொல்லலாம். நிறைய நான் பேச விட்டா 2 மணி நேரம் பேசுவேன் பெண்களை பத்தி. இங்க எப்போ வந்தாலும் என்னை முதல்ல விட்டுணுங்க. நான் 1/2 மணி நேரம் தான் பேசணும். எங்க பெண்களை பத்தி நான் நிறைய பேசணும், கருத்தை சொல்லணும், நிறைய அவங்க வேலை செய்வதை பத்தி பேச வேண்டும். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் நான் நிறைய பேச வேண்டும் என்று பெண்களை பற்றி வந்தேன் குறிப்பு எடுத்துக்கிட்டு. ஆனால் பேச முடியவில்லை. அடுத்த தடவை நாளைக்கு உங்களுக்கு தனியா ஒரு மேடை போட்டுறேன், பொதுக்கூட்டத்துக்கு நான் மேடை போட்டுறேன். அதனால நிறைய பேசணும் ஐயா. பொதுக்குழு நைட்டு பொதுக்குழு எல்லாரும் பேசணும். ஐயா நிறைய கருத்துக்களை சொல்ல போறாரு, நான் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றேன். அதனால சின்ன அம்மா வந்து நம்ம சின்ன அம்மா அதாவது சௌமியா அம்மா வந்து நிறைய பேச போறாங்க. அதாவது எனக்கு என்னவோ அந்த அம்மா பார்த்தா அப்பா அவங்க பிடிச்சிடுவாங்க போலுக்குது, தெரியுதா? தமிழ்நாட்டை கலக்குன்னு கலக்கினுங்கிறாங்க.
அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஏன்னா ஆமா, எனக்கு 2 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள், கவிஞர் திலகபாமா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் சங்க பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கிற, தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கிற நமது அன்பு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உங்களின் சார்பிலும் எனது சார்பிலும் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு வாழ்த்துக்களை. நான் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய தலைவர்களும் தென்பகுதியிலிருந்து தொலைபேசியில் நாங்கள் தலைவரை சந்திக்க வேண்டும், வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் பதிவு செய்கின்றேன். இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கிற திருமிகு சௌமியா அன்புமணி அவர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கிற பாட்டாளி மகளிர் சங்கத்தை உருவேற்றி கருவேற்றி இன்று வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அத்தனை மூத்த முன்னோடிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக மகளிர் தினத்தை ஒட்டி நமது மகளிர் சங்க பொதுக்குழு கூடியிருக்கிறது. முதலில் 108 நாள் மகளிர் மீட்பு பயணம். சரி, எல்லாரும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பாராட்டுவது தகும். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு பயணத்தையும் ஒவ்வொரு கூட்டத்தையும் சிறப்பு மிக்க ஒன்றாக மாற்றி தந்த அந்த கடைக்கோடி மகளிர் இருக்கிறீங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். 2வது விஷயம், வடபகுதியில் என்ன வேணாலும் நீங்க கூட்டம் போடலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மண் இங்க ஒரு பெரிய வேறு இருக்குது. ஆனா தென்பகுதியில் எல்லாரும் அங்க கட்சி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எவ்வளவு வேலை பார்த்தாலும் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்தில், அதுவும் ஒரு மகளிர் மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும் சாதாரணமான பொறுப்புல இருந்தாலே இத்தனை ஆண்களை சந்திக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு. மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற சிறிது காலத்தில் அத்தனை ஆண்களையும் சமாளித்து அந்த கூட்டத்தை திறம்பட நடத்தி இருக்கிறார்கள் என்றால், நாம் அத்தனை பேரும் அந்த மாவட்ட செயலாளருக்கு வாழ்த்துக்களை, வழக்கறிஞர் ஷகிலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். அது சாதனை, சாதாரண விஷயம் இல்லை. முன்னாடி வாங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த கூட்டத்துக்கு கிளம்பி வந்திருக்கிறதுக்கு சேலத்திலிருந்து வந்திருக்கீங்க, தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க இரவு கிளம்பி இருந்தாலும் சரி, காலையில கிளம்பி இருந்தாலும் சரி, நீங்க உங்களை மட்டும் தயார் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்க வீடையே தயார் பண்ணியிருப்பீங்க. உங்க அம்மா, உங்க வீட்டில் இருக்க மூத்தவங்க, பிள்ளை, வீட்டுக்காரு எல்லாத்தையும் தயார் பண்ணி நீங்க திரும்பி போற வரைக்கும் அதை தயார் நிலையில வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இதுல நான் சத்தியமா கணவன்மார்களுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகளிர்களுக்கு மட்டும்தான் நன்றி வாழ்த்து சொல்லுவேன். அது சாதாரண விஷயம் அல்ல. எந்த ஆண்கள் கூட்டத்திலையும் எங்களை அனுப்பி விட்ட பெண்களுக்கு யாரும் நன்றி சொல்றதில்லை. நாங்க மதிக்கிறோம், அவங்களுடைய பணிகளை மதிக்கிறோம், அதெல்லாம் வேற, கணவன்கிற மதிப்பு இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் தன் இயல்பை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நான் உழைத்திருக்கிறேன், என்னுடைய உழைப்புக்கான மரியாதையை ஏன் நான் இன்னொருவருக்கு தூக்கி கொடுக்க வேண்டும்? உலக மகளிர் தின நாளில் என்னை உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. என் ஆளுமையை, எனக்குள் இருக்கிற ஒரு பெண்ணை, அவளுக்கென்று ஒரு முகம், அவளுக்கென்று ஒரு படிமம் எல்லாம் இருக்கிறது. ஆனா பாட்டி மாதிரி, அம்மா மாதிரி, இங்க யாரோ சொல்ற மாதிரி, அவங்க பார்த்தா என்ன செய்வாங்க, இவங்க பார்த்தா என்ன செய்வாங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் முன்னாடி ஆடுனீங்களே எல்லாரும் பாட்டுக்கு, ஒன்றும் இல்லை, பெண் இப்படித்தான் நடக்கணும். இந்த நின்ன உடனே நம்ம எங்க சேலை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்க உடலை விடுதலையாக்குகின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த பொதுக்குழுவின் கூட்டம் ஆரம்பத்தில் இருந்ததற்கும் அதை உருவாக்கிய அந்த எனது சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமான தருணம் இந்த தேர்தல். எல்லாரும் மாநிலங்களவை உறுப்பினராக தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க, அதே வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் நம்முடைய உழைப்பு எங்கு இருக்க போகிறது? நாம் ஒவ்வொருவரும் ஸ்லீப்பர் செல்லாக மாற வேண்டிய தருணம் இது. நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு 100 பேர் 1000 பேரை என்ன சொல்லி மாத்த போறேன்?
எனக்கு எதிராக இருக்க அந்த தமிழகத்தை தூக்கி எறிவதற்கு, எனக்கு ஆதரவான தமிழகத்தை உருவாக்குவதற்கு என்னவாக மாற்றப் போகிறேன். நான் நினைச்சா முடியும். நான் பேச போறேன், நான் களமாட போறேன், என்னுடைய களம் இது என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு 1000 பேரை எனக்கு வசப்படுத்த வேண்டிய தருணம் இது. அந்த தருணம் உருவாகிவிட்டால் நாங்கள் எங்களது அன்பு தலைவரை இந்த தமிழகத்தின் அரியணையில் வீற்று பார்க்கிற நாள் ஒன்று உருவாகும். அதுதான் எங்களது எல்லைக்கோடு என்று நான் நம்புகிறேன். அந்த எல்லைக்கோட்டை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழகத்தையும் நாம் இழுத்து பிடித்து தேரிழுப்பது போல் வடம் பிடித்து நகர்த்தி செல்ல வேண்டும். அதற்கான உறுதிமொழியை இந்த பொதுக்குழுவிலிருந்து தலைவர் தருகிற உரையிலிருந்து எடுத்துச் சொல்வோம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை தாயகத்துடைய தலைவர் அண்ணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அண்ணன்